இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிலான் கம்போங் ஜாவா 3வது மைல் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கிளான் கம்போங் ஜாவா 3வது மைலில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழாவில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருவிழாவில் காலை 9 மணிக்கு தொடங்கிய பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருகே உள்ள முனீஸ்வரர் ஆலயத்திலும் ஊர்வலமாக நடந்து சென்று ஆலயம் வந்தடைந்து தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கடுமையான வெயில் இருந்த போதிலும் பக்தர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு வசதியாக ஆலய வளாகத்தில் தண்ணீர் பந்தல் மற்றும் மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெரும் உதவியாக இருந்தது. முருகனுக்கு பாலாபிஷேகம், வேலபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மகேஸ்வர பூஜைக்கு பின் பக்தர்களுக்கு வாழை இலையில் பல்வேறு பதார்த்தங்களுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. வைகாசி திருவிழாவின் உச்சகட்டமாக மாலையில் தொடங்கி ரத ஊர்வலம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு கம்போங் ஜாவா சாலை வழியாக தாமான் டேசா, லதானியா, தாமான், மஸ்னா குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பக்தர்களின் தீபாராதனை மற்றும் அர்ச்சனை ஏற்றுக்கொண்டு நள்ளிரவு 12 மணி அளவில் மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. ஸ்லாங்கூர் மாநில மாயக தலைவர் டத்தோ சங்கர்ராஜ் ஐயங்கர், செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் உட்பட பல பிரமுகர்களும் சிறப்பு வருகை புரிந்தனர். ஜகார்த்தா ரோபோட்டிக் போட்டியில் பினாங்கு தமிழ் பள்ளிகள் சாதனை, சுந்தர்ராஜு நேரில் வாழ்த்து. இந்தோனேஷியா ஜகார்த்தாவில் நடைபெற்ற அனைத்துலக அளவிலான ரோபாட்டிக் போட்டியில் பினாங் மாநில தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். 20 நாடுகளிலிருந்து 280 குழுக்கள் பங்கேற்று ரோட் டு கோடெவர் 7.2 அனைத்துலக போட்டியில் பினாங்கு, சுங்கை ஆரா மற்றும் பத்துகாவான் தோட்ட தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 6 மாணவர்கள் மலேசியா சார்பில் பங்கேற்றனர். இதில் சுங்கை ஆரா தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களின் அசாத்திய திறமையால் அனைத்துலக அளவில் 4ஆம் இடத்திற்கான ஆறுதல் பரிசை வென்று மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். மக்கும் குப்பைகள், பிளாஸ்டிக் மற்றும் மின் கழிவுகள் புத்திசாலித்தனமாக பிரித்தெடுக்கும் ஈகோபாட் சார்ட்டர் என்ற இவர்களின் ரொபாட்டிக் கண்டுபிடிப்பு உலக அரங்கில் பாராட்டுகளை குவித்துள்ளது. சாதனை படைத்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஜார்ஜ் டவுன் காம்தாரில் உள்ள தனது அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டிய மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ். சுந்தர்ராஜு மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் தலா 300 ரிங்கிட் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவித்தார். மலேசியாவில் தாய் இறால் இறக்குமதி தடை, அதிர்ச்சியில் தாய் உற்பத்தியாளர்கள். தாய்லாந்திலிருந்து வரும் 5 வகை இறால்களின் இறக்குமதிக்கு மலேசியா ஜூன் 1 முதல் தற்காலிக தடை விதித்துள்ளதால் தாய் இறால் விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மலேசியா தாய்லாந்தின் முக்கிய இறால் ஏற்றுமதி சந்தைகளில் ஒன்றாகும். இந்த திடீர் முடிவு ஏற்றுமதியாளர்களின் வருமானத்தையும் வணிக நம்பிக்கையையும் பாதிக்கக்கூடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். தாய்லாந்து ஆண்டுதோறும் சுமார் 6000 முதல் 8000 டன் இறால்களை மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. தடை காரணமாக உள்நாட்டில் இறால் அதிகமாக குவிந்து விலை குறையும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகளை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மலேசிய வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு விளக்கியுள்ளது. NSM உரிமம் ரத்து, நார்வேயிடம் இழப்பீடு பெறும் உரிமை மலேசியாவுக்கு உள்ளது, தற்காப்பு அமைச்சர். NSM எனப்படும் மலேசியாவிற்கான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை ஏற்றுமதி உரிமம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நார்வே மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து உரிய இழப்பீடு கோருவதற்கு மலேசியாவிற்கு உரிமை இருப்பதாக தற்காப்பு அமைச்சர் காலிட் நார்டன் தெரிவித்தார். இந்த ரத்து நடவடிக்கையால் மலேசியா நிதி இழப்புகளை சந்தித்ததுடன் மதிப்புமிக்க நேரத்தையும் வாய்ப்புகளையும் இழந்ததால் இந்த கோரிக்கை நியாயமானது என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக பெருமளவு பொது பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி உரிமம் ரத்து செய்யப்படுவது குறித்து அந்த நிறுவனத்திற்கு முன்னதாகவே தெரிந்திருந்தால் அந்த நிதியை மற்ற நோக்கங்களுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் காலிட் நார்டன் தெரிவித்தார்.
NSM ஒப்பந்தத்தை கைவிட்டு நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று தீர்வுகளை மலேசியா தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும், ஆனால் பொறுப்புக்கூறல் இல்லாத செயல்களை ஏற்றுக்கொள்ளவோ மறக்கவோ முடியாது என்றும் அவர் கூறினார். NSM அமைப்புக்கு மாற்றாக ஒன்றை கண்டுபிடிக்கும் முயற்சி எளிதானது அல்ல. ஏனெனில் எவ்வளவு நுட்பமான மற்றும் ஒரு அமைப்பை குறுகிய காலத்தில் மாற்றீடு செய்ய முடியாது. கேங் ரமேஷ் தலைவன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டான். கேங் ரமேஷ் குற்ற கும்பலின் தலைவரான 37 வயது ரமேஷ் கோவிந்தராஜன் இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டான். 2024 முதல் 2025 வரை அந்த திட்டமிடப்பட்ட குற்ற கும்பலில் உறுப்பினராக இருந்த ரமேஷ் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ரமேஷ் கடந்த மே மாதம் தாய்லாந்திலிருந்து இந்தியா செல்லும் விமானத்தில் கைது செய்யப்பட்டான். அவனை கைது செய்ய மலேசிய போலீசார் முன்பே வாரண்ட் பிறப்பித்ததுடன் இன்டர்போல் ரெட் நோட்டீஸும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் ரமேஷ் அலோர்ஸ்டா நீதிமன்றத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்பு இந்த கும்பலுடன் தொடர்புடைய 20 பேரும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். ஒழுக்க காரணங்களை காட்டி லாட்டரி சூதாட்ட கூடங்களை தடை செய்ய கெடா அரசுக்கு அதிகாரம் இல்லை. நீதிமன்றம் உத்தரவு. வெறும் நெறிமுறைகள் அல்லது ஒழுக்க காரணங்களை மட்டும் முன்வைத்து மாநிலத்தில் இயங்கி வரும் லாட்டரி மற்றும் பந்தய சூதாட்ட மையங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கும் அதிகாரம் கெடா மாநில அரசுக்கு கிடையாது என புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 4 இலக்க எண்கள் கணிப்பு மற்றும் லாட்டரி நிலையங்களின் வணிக உரிமங்களை புதுப்பிக்க மறுத்த கெடா மாநில அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த வாரம் வெளியான தீர்ப்பின் விரிவான காரணங்களை நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. 2-1 என்ற பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பின்படி சூதாட்டம் மற்றும் பந்தயங்களை ஒழுங்குபடுத்துவது என்பது மத்திய அரசாங்கத்தின் பிரத்யேக அதிகார வரம்புக்கு உட்பட்டதாகும். ஊராட்சி மன்றங்கள் ஒரு கட்டிடத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள், சுகாதாரம் அல்லது பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் போன்ற வளாகம் சார்ந்த காரணங்களுக்காக மட்டுமே உரிமங்களை மறுக்க முடியும் என்று, மாறாக சூதாட்டத்திற்கு எதிரான கொள்கை நிலைப்பாட்டை காட்டி தன்னிச்சையாக தடை விதிக்க முடியாது என்றும் நீதிபதி ஃபைசா ஜமாலுddin தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். 5 கார்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் சிறுமி உட்பட 5 மரணம். 19 வயது இளைஞன் கைது. குலுவாங் ஜாலான் ரெங்காம் சிம்பாங் ரெங்காம் சாலையில் 27வது கிலோமீட்டரில் 5 உயிரிழந்த 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்து குறித்த விசாரணைகளுக்கு உதவுவதற்காக மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஓட்டுநரான 19 வயது இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். அந்த இளைஞன் தனது 22வது வயது சகோதரர் ஓட்டி வந்த BMW 530E காருடன் மெர்சிடிஸ் பென்ஸ் A250 காரை அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் ஓட்டி சென்றதாக நம்பப்படுகிறது என குலுவாங் போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் பஹரின் முகமது நோ தெரிவித்தார். நேற்று பிற்பகல் 1:15க்கு நடந்த துயர சம்பவத்தில் BMW 530E கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசை பாதைக்கு திரும்பி ஃபெரடுவா அல்சா, டொயோட்டா வியோஸ், புரோட்டான் வீரா மற்றும் மற்றொரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் மீது மோதியது. பின்னர் அந்த BMW கார் ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். டொயோட்டா வியோஸ் காரின் ஓட்டுநர் 36 வயது ஆடவர், அவரது 33 வயது மனைவி, 73 வயது மூதாட்டி மற்றும் 10 வயது சிறுமி என மேலும் 4 பேரும் உயிரிழந்தனர். தலை மற்றும் உடலில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் காரணமாக வியோஸ் காரின் ஓட்டுநரும் பயணியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மத்திய ஜகார்த்தாவில் பெரிய அளவில் தீ விபத்து, 330 குடும்பங்கள் வீடுகளை இழந்தனர். மத்திய ஜகார்த்தாவின் கெமாயோரான் மக்கள் அடர்த்தியாக வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் திங்கட்கிழமை இரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 3 குடியிருப்பாளர்கள் காயமடைந்ததோடு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். பல மணி நேரம் மேற்கொள்ளப்பட்ட தீயணைப்பு நடவடிக்கைக்கு பிறகு திங்கட்கிழமை இரவு சுமார் 11:30 மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விடியற்காலை மணி 4:15 அளவில் தீயணைக்கும் நடவடிக்கை முழுமையாக முடிவுக்கு வந்தது. இந்த தீ விபத்தில் 330 குடும்பங்களை சேர்ந்த, அதாவது சுமார் 620 பேர் வீடுகளை இழந்தனர்.
இரவு மணி 8:55க்கு தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஜகார்த்தா தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். செமிஞ்சேயில் டிஎன்பி டிரான்ஸ்பார்மர் தயாரிப்பு தொழிற்சாலையில் தீ விபத்து. செமினி சுங்கைப்ரோன் தொழிற்பேட்டையில் தெனாகா நேஷனல் பிரிகத் நிறுவனத்திற்காக டிரான்ஸ்பார்மர் எனப்படும் மின் மாற்றிகள் மற்றும் உபகரணங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று தீப்பிடித்தது. அதிகாலை மணி 4:29க்கு தமக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து செமினி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கைக்கான உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது தீ ஏற்கனவே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்போது தீயின் பாதிப்பு 40 விழுக்காடாக மதிப்பிடப்பட்டிருந்ததுடன் தீ வேகமாக பரவி கொண்டிருந்தது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் உடனடியாக ஈடுபட்டனர். இன்று காலை மணி 9:30 நிலவரப்படி 90 விழுக்காடு தீ அணைக்கப்பட்டு விட்டதாக அகமது முக்லிஸ் கூறினார். 18 தீயணைப்பு வீரர்களுடன் செமினி, காஜாங் மற்றும் பாங்கி தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களும் உதவிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை.